Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 133 2 மற்றும் 3. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற அந்த ஐக்கியத்தை வேதம் 2 மேன்மையான காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. முதலாவது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. இரண்டாவதாக, எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலத்தை பாருங்கள். அது ஏதோ கொஞ்சம் எண்ணெய் தலையில் வார்க்கப்பட்டது அல்ல. அந்த அபிஷேகம் நிரம்பி வழிகிற அபிஷேகம். அந்த அபிஷேகம் ஆரோனுடைய தலையோடு நின்று விடவில்லை. அவனுடைய தாடி அங்கிகளின் வழியாய் இறங்கி வந்தது. ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரோன் நடந்து செல்லும் போது அங்கிகளில் வழிந்த அந்த அபிஷேக தைலம் ஆரோனுக்கு அடிச்சுவடுகளை உண்டாக்கி இருந்திருக்கும். ஆரோன் சென்றுவிட்ட பிறகும் கூட எண்ணெய் படிந்த அடிச்சுவடுகளை பார்க்கும் ஜனங்கள் தேவ பயத்தோடு அந்த அடிச்சுவடுகளை சுட்டி காண்பித்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷன் இந்த வழியாக கடந்து சென்றிருக்கிறார் என்று பேசியிருந்திருப்பார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட அடிச்சுவடுகளை விட்டு செல்லுகிறீர்கள்? நீங்கள் வாழ்ந்து மறைந்த பிறகும் கூட ஜனங்கள் உங்களை குறித்து பேசும்போது உங்களுடைய அடிச்சுவடுகள் அபிஷேகத்தின் அடிச்சுவடுகள், நீங்கள் சென்ற பாதை அபிஷேகத்தின் பாதை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டாமா? அப்போஸ்தலனாகிய பவுலின் அடிச்சுவடுகளை பாருங்கள், பேதுருவின் அடிச்சுவடுகளை பாருங்கள். அந்த அடிச்சுவடுகள் ஆசீர்வாதத்தின் அடிச்சுவடுகள், அபிஷேகத்தின் அடிச்சுவடுகள், வல்லமையின் அடிச்சுவடுகள், சகோதர அன்பையும் ஐக்கியத்தையும் உருவாக்கின அடிச்சுவடுகள். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இயேசுவின் அடிச்சுவடுகளில் எல்லாம் தெய்வீக அபிஷேகத்தின் எண்ணெயை நாம் காண்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் நடந்த விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இஸ்ரவேலர் நடந்தார்கள். நாமோ கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அபிஷேகத்தில் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகம் அவருடைய அங்கிகளில் எல்லாம் இறங்கி வந்தது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டபோது அந்த அபிஷேகத்தின் வல்லமை அவள் மேல் இறங்கினது. அவள் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டாள். பிரியமானவர்களே, உங்களுடைய அடிச்சுவடுகள் அபிஷேக எண்ணெய் தோய்ந்ததாக இருக்கட்டும். ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலம் என்று இருக்கிறது. ஆனால் கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் அது ஆரோனுடைய தலையிலே ஊற்றப்பட்டு வடிந்தோடுகிற நறுமண தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அபிஷேக தைலமே நறுமணம் மிக்க தைலம்.
தைலம். எங்கே ஒரு மனமுண்டோ அங்கே நறுமணம் உண்டு. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது மலர் கொத்திலிருந்து நறுமணம் காற்றிலே மிதந்து வருவது போல அபிஷேகத்தின் நறுமணம் தேசமெங்கும் வீசும். பூக்களின் நறுமணம் அது மலர்ந்திருக்கும் இடத்துக்கு வண்டினங்களை கூட்டி சேர்த்துவிடும். 133ஆம் சங்கீதம் ஒருமனப்பாட்டின் ஆசீர்வாதத்தை விளக்குகிற ஒரு சங்கீதம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது பழமொழி. பல மலர்கள் ஒன்றுபடும்போது அழகான மாலையாக விளங்குகிறது. மலரோடு பின்னி பிணையும் நாரும் மனம் பெறுகிறது. பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் நாம் ஒரு மனமாய் இணைக்கப்பட்டு ஐக்கியம் கொள்ளும்போது நாமும் நறுமணமாய் திகழுவோம். கர்த்தர் அந்த நறுமணத்தை சுகந்த வாசனையாக முகர்ந்து கொள்ளுவார். அதற்காகவே சபை கூடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். குடும்பத்தின் தலைவன் மேல் அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது அந்த அபிஷேகம் மனைவி பிள்ளைகள் மேலும் இறங்கி வருகிறது, இனத்தவர்கள் மேலும் இறங்கி வருகிறது. தலையாகிய கிறிஸ்துவில் இருந்த அபிஷேகம் அவரது சரீரமாகிய மணவாட்டியின் மேலும் இறங்கி வரவில்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை ஐக்கியத்தின் வாழ்க்கை, ஒரு மனப்பாட்டின் வாழ்க்கை. அபிஷேகம் பெற்ற நான் தனியாகத்தான் நின்று செயல்படுவேன். நான் தலையில்தான் இருப்பேன். தாடி வழியாய் இறங்கி வர மாட்டேன். அங்கிகளின் ஓரங்களுக்கு செல்ல மாட்டேன் என்று சொல்ல முடியாது. அது தொடர்ந்து கீழே இறங்கி பரவக்கூடியதாய் இருக்கிறதினால்தான் அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர முடிகிறது. கிறிஸ்து இந்த தெய்வீக அபிஷேகத்தை நமக்கு கொண்டு வரும்படி உன்னதங்களை விட்டு பூமிக்கு வந்தார் அல்லவா? அவர் தம்மை தாமே தாழ்த்தி மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் அல்லவா? அந்த தாழ்மையின் அபிஷேகம் நம்மில் இறங்கி வரட்டும். நாமும் இந்த அபிஷேகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க நம்மை தாழ்த்த மறந்து போக வேண்டாம். ஒரு முறை ஒரு முஸ்லிம் சகோதரி அவருடைய போதகருக்கு டெலிஃபோன் செய்து தனக்கு சபை கூடி வருவதில் பங்கு பெற பாக்கியம் இல்லையே என்று கண்ணீர் சிந்தினார். ஐயா, நான் பயங்கரமான முஸ்லிம் மார்க்கத்திலே பக்தி வைராக்கியமான முஸ்லிம் குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவள். முஸ்லிம் மார்க்கத்திலே பக்தி வைராக்கியமாயிருக்கிற எனது கணவனுக்கு நான் ரட்சிக்கப்பட்டதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதும் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதும் தெரியாது. என்னுடைய ஆலயம் எல்லாம் என் குளியலறையாகும். அங்கே பைப் தண்ணீரை திறந்துவிட்டு அந்த சத்தத்தோடு என்னுடைய இருதயத்தையும் இணைத்து கர்த்தரை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன். அதே நேரம் என் உள்ளமானது உலகம் எங்குமுள்ள பரிசுத்தவான்களோடு ஆவியிலே இணைக்கப்பட்டு அவர்களும் என்னோடு இணைந்திருப்பதாக கருதி ஆராதிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் தேவதூதர்களோடும் கூட என் இருதயத்தை இணைத்திருக்கிறேன். கர்த்தருடைய குடும்பம் எவ்வளவு இனிமையானது என்று சொல்லி கண்ணீர் சிந்தினார். ஆம், அவர்கள் ஒரு அந்தரங்க லீலி புஷ்பம். பிரியமானவர்களே, கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க கிடைத்திருக்கும் தருணத்தை பயன்படுத்திக் கொள்வீர்களா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்தை போல் என் மீதும் உம்முடைய அபிஷேக தைலத்தை ஊற்றும். உம்முடைய தயையும் உமது அபிஷேக தைலமும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமான ஆசிர்வாதங்களை என் சிரசின் மீது வைத்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். உம் பிள்ளைகள் ஐக்கியத்துடன் வாழ வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்து உம்முடைய சபையின் ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒன்றுபட்டு உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த சக்தியாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.
உமது ஆசிர்வாதங்களால் என் வாழ்க்கை பிரகாசிக்க கிருபை கூரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.